ஹாய், ஐம் கோகிலா. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் நடக்கும்போது கால்ல சத்தம் வருதுங்க. கொஞ்சம் உட்காந்து எழுந்தா கூட சவுண்ட் கேக்குது. ஆனா அந்த காலத்துல எல்லாம் வந்து பாருங்க 50-60 வயசு ஆனாதாங்க இந்த கால் வலி எல்லாம் வரும். இப்ப ஒரு 30 வயசை தொட்டாவே வந்து கால் வலினால நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கல்ல. இதுக்கு என்ன காரணம்ன்றது நான் சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல நிறைய போன்ஸ் இருக்குங்க. அதுக்கேத்த மாதிரி ஜாயின்ஸும் நிறைய இருக்கு. நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா 360 ஜாயின்ஸ் இருக்கு. இந்த ஒவ்வொரு ஜாயின்ஸ்க்கும் நடுவுல வந்து கார்டிலேஜ் அப்படின்ற ஒரு பசத்தன்மை வந்து இருக்கும். இது யாருக்கு கம்மியாகுதோ அவங்களுக்கு தான் வந்து இந்த முட்டி வலி, கால் வலி வர்றது, வாத பிரச்சனை வர்றதெல்லாம் வந்து வந்துட்டு இருக்கு. சோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, உங்க வெயிட்டுக்கான தண்ணி குடிக்கணுங்க. முதல்ல எவ்வளவு வெயிட் இருக்கீங்களோ அவ்வளவு தண்ணி குடிக்கும் போது தான் உங்க பாடியில வந்து நீங்க சாப்பிடுற உணவு கரெக்டா எடுத்துட்டு போய் சேரும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய பசத்தன்மை வந்து ட்ரை ஆகாம வச்சுக்கும். இப்ப பாருங்க, நம்ம உடம்புக்கு வந்து நியூட்ரிஷன் ரொம்ப முக்கியம். சோ நாங்க இங்க என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு ஒரு வேலைக்கு எவ்வளவு அளவு ஊட்டச்சத்து தேவையோ அது கரெக்டான அளவுல எப்படி எடுக்கணும், கால் வலிக்கு எப்படி எடுக்கணும், அந்த பசத்தன்மை எப்படி கூடணும், இதெல்லாமே சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். சீயிங் இஸ் பிலீவிங். இப்போ நான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொன்னேன், ஆனா எந்த அளவுக்கு புரிஞ்சுதுன்னு தெரியல. இதை பார்த்துட்டு வாங்க, இன்னும் இன் டீட்டெயிலா சொல்றேன். வணக்கங்க. என் பேர் வந்து மோகனா. எனக்கு வயசு வந்து 53 ஆகுது. நான் வந்து எக்ஸஸ் வெயிட்டில் இருந்தேன். முட்டி வலி அதிகமாக இருக்கும் எனக்கு. அதனால் எங்கள் கோச்சுக்கிட்ட வந்து சொன்னப்போ அவங்க சொன்னாங்க, உங்கள் உணவு பழக்கத்தை மாற்றி கொடுக்குறேன், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. உணவு பழக்கத்தை மாற்றினதில் எனக்கு வந்து முட்டி வலியே சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. இந்த உணவு பழக்கம் மாற்றினதுனால நான் வந்து 12 கிலோ வெயிட் கம்மி பண்ணியிருக்கிறேன். எங்கள் கோச்சுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பாத்தீங்களா, இவங்களும் 53 வயசுல இப்படிதான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இதுதான் வந்து நியூட்ரிஷனோட மேஜிக். நீங்களும் வந்து சீக்கிரமா தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.